புகழ்ந்தார். இந்த ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு பீகார் அரசியல் இந்த இந்தியா கூட்டணி எல்லாம் வலுவாக இருக்கு என்று கூறலாம். ஆனா இந்த கரூர் துயரம் நடந்து ஒரு 4 நாள்ல ஆதவ் அர்ஜுனா ஒரு தனி விமானத்துல டெல்லிக்கு போறாரு. ஒரு கூடைப்பந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக முந்தைய நாளே அவர் அங்கு செல்கிறார். இதுல ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலையீடு இல்லாமல் அவர் தனி சிறப்பு விமானத்துல டெல்லிக்கு போவாரா சார்? அதுவும் ஒரு மாநிலத்தோட கூடைப்பந்து சம்மேளன நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு டெல்லி வழியே அவர் உத்தரகாண்ட் வருவாரா? இது என்ன? வாலிபால் அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்காரு அவரு. சரி. என்னுடைய உறவினர் கூட கோவையில பாலாஜின்னு சொல்லி அவர் அதனுடைய தலைவரா இருக்காரு. அதனால எனக்கு அந்த டீட்டெயில் தெரியும். சரி. பட் பணம் இருக்கும் பொழுது அப்புறம் சார்ட்டர்ட் ஃபிளைட் சொந்தமா ஒரு ஃபிளைட்ல போறதுங்கிறது பணம் தானே காரணம். அதுல ஒரு பறக்கணும்னு விரும்புறாரு, பணம் இருக்கு, அதுல போறாரு. எத்தனை பேர் தினம் போய்கிட்டு இருக்காங்க வெளியில தெரியாம. எவ்வளவோ நாட்டுல ரகசியங்கள் இருக்கு. ஏடிஎம்கே ஆட்சி நடக்கும்போது அடிக்கடி போனாங்க தனி விமானத்துல டெல்லிக்கு. ஏன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது பாவம். இதெல்லாம் நடக்கும். ஆகவே அவர் ஏன் அவருடைய வசதியை பொறுத்து போகிறார். அந்த தனி விமானத்தில் அங்கே செல்பவர் அந்த மனிதர் இங்கே வந்திருக்கணும், கரூருக்கு போகணும். அவரும் புசியும் அந்த பொதுச் செயலாளர் அவரும் சேர்ந்து போய் அங்கே முதலில் கள நிலவரமா அறிந்து அந்த தலைவரை அங்கே வரவழைத்துக் கொள்ள வேண்டும். போலீஸ் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஏற்கனவே போலீஸ் பெர்மிஷன் கேட்டு கரூருக்கு அந்த போய் பார்ப்பதற்கான அனுமதி கேட்டு காவல்துறையிடம் விண்ணப்பித்திருக்கிறார்களாம். ஆனால் காவல்துறை இன்னும் அனுமதி தரவில்லை என்று தாவேக தரப்பில் கூறப்படுகிறது. உண்மையிலேயே 27 நாட்கள் அனுமதி தராமல் இருக்க முடியுமா சார்? இல்ல அப்படி கூறினா நீங்க கொடுத்த லெட்டரை பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணணும். அதை சொல்ல வேண்டும். இந்த தேதியில கேட்டா இது வரைக்கும் கொடுக்கல. கோர்ட் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, சிபிஐ விசாரிக்கணும்னு. அது எத்தனையோ வழக்குகளில் சிபிஐக்கு தூக்கி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி வழக்கெல்லாம் தூக்கி கொடுத்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தோம். ஏகப்பட்ட வழக்குகளை தூக்கி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐக்கு தூக்கி கொடுத்துட்டு போலாம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு. பொள்ளாச்சியில நல்ல ரிசல்ட் அந்த மாதிரி வரும். ஆகவே நீங்க உடனே கோர்ட்ல மூவ் பண்ணுங்க சார். நான் போறேன், நான் போனா தடுக்கிறாங்க, தமிழக அரசு எனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு காலையில அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா ஈவினிங் எல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துட போகுது. அவர் இப்படிதான் போகணும், அதிகமா கூட்டம் இருக்கக்கூடாது, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கோர்ட் சொல்லிடும் இல்ல கண்ணன். ஆமா. சோ அது எப்படி நம்புவது? சரி புகழேந்தி சார், நீங்க என்ன பாக்குறது? அந்த கரூர் துயரம் நடந்து அதுல ஒரு பெரிய சதி கோட்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 26 நாள் ஆயிட்டு, ஏதாவது ஆவணங்கள் மற்றபடி ஏதாவது சதி திட்டங்கள் இருந்திருந்தா அது வெளியே வந்திருக்காதா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு விபத்து தான் பாக்குறீங்களா இல்ல என்ன அது ஏதாவது திட்டமிட்ட பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லும் போது பலருக்கு வருத்தப்படலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பல வருடங்கள் பொள்ளாச்சி வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை, கைது செய்ய முடியவில்லை. அதற்கு பின்னால் ஒரு பொண்ணு கூடயே டிராவல் பண்ணுது. அவருடைய துணை சபாநாயகர் சன்னு வராரு, பெருமாநல்லூர்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சுன்னு ஒரு வாரம் வருது. முதலமைச்சர் போய் பேசுறாரு பொள்ளாச்சியில அதை பத்தி. இதெல்லாம் நடக்குது. ஆனா அந்த ஆட்சி இருக்க வரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் மூடி மறைத்தார்கள். இதை சொல்லுவது புகழேந்தி அல்ல, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவர் பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு. ஆனா இப்போ பிரச்சனை உங்களுக்கு சிபிஐ கொடுத்த பின்னாடி விறுவிறுன்னு கண்டுபிடிச்சு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பா மாறிச்சு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம். அப்ப இங்க கொடுத்த பின்னாடி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க நிச்சயமா. யார் செருப்பு தூக்கி எறிஞ்சா, அவருக்கு எத்தனை பேர் சூழ்ந்து நிக்கிறாங்க, இது ஏன் சிபிஐக்கு கொடுக்கப்படவில்லை, இத்தனைக்கும் பதில் சொல்லி ஆகணும்ல. அந்த விசாரணை முடிவில் தான் உண்மைகள் வெளியே வரும். அதனால நான் ஏதோ நடந்திருக்கு பயங்கரமா அப்படிங்கிறதுக்கு இப்ப சொல்ல முடியாது. நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, திமுகவும் சொல்ல முடியாது, தாவேகாவும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு சஸ்பிஷன் செருப்பு எறியப்பட்டது, அதுக்கு பாதுகாப்பா வளையம் போட்டு நின்றவர்கள். இது சிபிஐ கண்டுபிடிச்சதுன்னா எல்லா உண்மைகளும் வெளியில வந்துரும். திட்டம் போட்டு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு. புகழேந்தி சார், இன்னொன்னு, இந்த பாரதிய ஜனதா கட்சி விஜய்க்கு ஏதாவது இந்த பிரச்சனையின் மூலமாக ஏதாவது நெருக்கடி கொடுக்கறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? இந்த பிரச்சனையை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம், நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் இணைந்தோ அல்லது அது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வியூகப்படியோ செயல்பட வேண்டும் என்ற ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்குமோ? அதனாலதான் 26 நாள் எதுவுமே பேசாம இருக்கிறாரோ? அது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? இல்ல, நிச்சயமாக நீங்க நம்புறீங்களே இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி கொடுக்குமா என்ற கேள்வியே நீங்க கேட்கறதே வேடிக்கையா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழிலே தானே, நெருக்கடி கொடுக்கறது தானே. இதுல புது நெருக்கடியா? இடி இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, சிபிஐ கையில இருக்கு, அப்புறமா
இப்ப பல பேர் எலெக்ஷன் கமிஷனும்பாங்க. இதெல்லாம் வைத்துக்கொண்டு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்கின்ற கட்சி தானே இந்த கட்சி. இல்லைன்னா மாறுதல் என்ன உங்களுக்கு? ஆகவே அவர்களுக்கும் அது தெரியும், எல்லோருக்கும் புரியும். ஆகவே நிச்சயமாக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.